Hello guys, welcome back to my channel. In the video beginners கூட ஈஸியாக இந்த டிசைனை வந்து போடலாம். இந்த டிசைனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் பார்ட் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதோட ஃபைனல் லுக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். தென் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாத்துக்கும் ஒரே டிசைனை வந்து நம்ம சேமாக கொடுத்துருக்கோம். பாருங்கள் பேக் சைடு. இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இதுக்கு மெட்டீரியலும் ரொம்ப கம்மி. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து லெவலுக்கு போக ஈஸியாக இருக்கும். சிம்பிளான டிசைன் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஒர்க் முடியும், கஷ்டமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தானாகவே க்ரியேட் ஆகும். ஸோ எப்போவும் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் ஒர்க் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்ருக்கேன். ஜரி த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டயாலஜி பிராண்டில் 754 எடுத்திருக்கேன். நீடில் அயன் நீடில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நீடில் விருப்பமோ அந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 லைன் கொடுத்து நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். அடுத்தது இந்த மாதிரி மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். சேம் கலர் ப்ளவுஸோட கலரில் மிஷின் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சுகர் பீடில் 2 பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். A-ஸ்டார் ப்ளஸ் ப்ரிசோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க ப்ரிஸ்டோன்னு ஒரு பிராண்டு இருக்குது. அது வந்து நம்ம ப்ரிசோவை விட ரேட் அதிகம். நீங்கள் நல்ல கொஞ்சம் ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிசோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். A-ஸ்டார் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ஒர்க்குக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பீட்ஸுமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ 2 பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்போவும் வந்து சுகர் பீட் 2 பீடு தான் வைக்கணும். ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் இதை நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 3mm பீட்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு கோல்டு லுக்கில் இருக்கும். இந்த பீட்ஸை இதோட ரேட்டுமே வந்து நமக்கு நார்மல் பீட்ஸை விட அதிகம். இது குவாலிட்டி வைஸும் வந்து உங்களுக்கு இந்த பீட்ஸ் நல்லா இருக்கும். டல் கோல்டு இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி நல்ல கோல்டு கலரில் இருக்க பீட்ஸும் இருக்குது. இந்த பீட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீட்ஸாக தான் நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். பீட்ஸ் 3 அதாவது சுகர் பீடுக்கு அடுத்த பீடு எதுவாக இருந்தாலும் நான் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எண்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம த்ரெட் நீடில் கிடையாது, பீட் நீடில் யூஸ் பண்ணுறோம். இந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ஷாப்லையும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் லென்த் உள்ள ஒரு நீடில். இந்த நீடிலில் நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 பீடு எடுங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 6 லோட் பண்ணி பாருங்கள். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம எப்படி வந்து நீடில் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இன்ச் டேப் எடுத்துகிட்டு 3rd பீடு அதாவது மேலேருந்து அந்த 3mm பீடு இருக்குல்ல, அந்த பீடுக்கு நேராக ஒரு ஸ்டிச் அதாவது ஒரு மார்க் பண்ணிவிட்டு ½ இன்ச் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அரை இன்ச். ஓகேங்களா? இந்த அரை இன்ச் எதுக்குன்னா நம்ம பண்ண போகிற ஒர்க்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி பேர்ல் பீட் ப்ளஸ் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஒரு சுகர் பீட் ப்ளஸ் பேர்ல் பீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மாதிரி சிங்கிள் பீடு வச்சு லாக் பண்ணும்போது நமக்கு எல்லா இடத்துலையும் நாட் போடணும் அப்படிங்கிறது இருக்காது.
நம்ம ஈஸியாக இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு போயிடலாம். நீங்கள் நாட் போடணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகினர்ஸ்க்குலாம் வந்து நாட் போடுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், சீக்கிரம் ஒர்க்கும் வந்து ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி முடிச்சு வந்து அங்கங்கே தெரியாமல் இந்த மாதிரி ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தடில், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த புட்டாஸ்க்குன்னே நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் புட்டாஸ் மட்டும் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் முடித்ததுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்திங்க, இந்த ப்ளவுஸோட சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த த்ரெட்டு எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த கலர் க்ரீனில் இருந்தது. ஸோ அந்த கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த பீடை சுற்றி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இந்த மாதிரி கிராஸாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக இந்த பேர்ல் பீடுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பீட் கூட யூஸ் பண்ணலாம், கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அது உங்களோட விஷ் தான். அதே மாதிரி த்ரெட்டுமே வந்து நம்மளோட விஷ் தான். நான் சாரீ என்ன கலரோ அந்த கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபினிஷிங் தான் முக்கியம். உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கெலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி பழகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கரெக்டாக அந்த பர்ஃபெக்ஷன் வந்துடும். பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு நீட்டாக அந்த ஃபினிஷ் கிடைச்சா மட்டும்தான் வந்து கஸ்டமர்கிட்ட நம்மளுக்கு எந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப ஒர்க் பண்ண கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போடக்கூடிய டிசைன்ஸை இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டுமே வந்து இதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 800லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஷார்ட் ஸ்லீவு. இதுவே வந்து கொஞ்சம் எல்போ ஸ்லீவாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஒர்க்கே வந்து ஒரு 1000 ரேஞ்சுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா 3 லைன்ஸு, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 5 லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒர்க்கே பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1000 வாங்கலாம். இப்போ வந்து புட்டாஸ் கொடுக்குறேன். இந்த புட்டாஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி புட்டாஸ் நிறைய வந்து போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன், யார் வேணாலும் எடுத்து தாராளமாக பண்ணலாம். நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். தென் வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பண்ண ஒரு ஆர்வம் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. நீங்கள் எடுத்த உடனே கொஞ்சம் ஹெவியான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அமௌண்ட் சார்ஜ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம சாரியோட கலர் வந்து இந்த கலர் த்ரெட்டு தான். ஸோ அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு நான் அவுட் சைடில் இன்னொரு அவுட்லைன் கொடுக்குறேன். எனக்கு இது கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த க்ரீன் கலரில் த்ரெட்டை எடுத்துகிட்டு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா நான் இந்த மாதிரி வந்து ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிவிடுவேன். அமௌண்ட் பார்க்க மாட்டேன், கஸ்டமர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லைன் 2 லைன் கொடுக்குறனால நம்மளுக்கு அந்தளவுக்கு லாஸ் இருக்காது. ப்ராஃபிட் நமக்கு நார்மலாக நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு. நீங்களும் வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.